friends, welcome to Selvi Semi Recipes. இன்னைக்கு நாம சிம்பிளான ஆனா சூப்பர் டேஸ்டியான கொஞ்சம் வித்தியாசமான டாபா ஸ்டைல்ல முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. டாபா ஸ்டைல் முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டை 6 எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை இப்படி ப்ளஸ் சைன் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முட்டையை பாதியாக கட் பண்ணி குழம்புல செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் லேசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன் போட்டு லேசாக வறுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இதில் போட்டு நல்லா மசாலா முட்டையில் ஒட்டுற வர வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரியவும் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டு லேசாக வறுபடவும் தேவையான அளவு கறிவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 கப் அளவுக்கு போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மசிய வதக்குங்க. தக்காளி நல்லா மசிய வேகவும் 4 பச்சை மிளகாய் லேசாக கீரி போட்டுக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதோட தயிர் 1/2 கப்பு சேர்த்து
அதே அரை கப் அளவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இதை கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ ஃப்ரை பண்ண முட்டையை இதோட சேர்த்துருங்க. லேசாக கலந்து விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா போட்ட பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொத்தமல்லி தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வித்தியாசமான சூப்பர் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, ரோட்டி, நான், ரைஸ்க்கு ஏற்ற சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.